பாண்டியராஜ் அவர்களோட இயக்கத்தில் விமல் மற்றும் சிவகார்த்திகேயன் நடித்து வெளிவந்த கேடி பிள்ளா கிளாடுறங்க படத்தில் வந்து அவங்க வந்து நாட்டை மாற்ற போகிறேன், வேலைக்கெல்லாம் போகாமல் ஊரை மாற்ற போகிறேன், உலகத்தை மாற்ற போகிறேன்னு அரசியல் கட்சிக்கு பின்னாடி வந்து பயங்கரமாக அரசியல் பண்ணிட்டு இருப்பாங்க. தொடர்ந்து பல வேலைகள் செய்வாங்க. தேர்தல் வரும், சீட்டு போய் கேட்பாங்க, எங்களுக்கு சீட்டு கொடுங்க தலைவர்னு கேட்பாங்க. சீட்டா என்ன சீட்டில் கேட்குற தலைவர், நீங்கள் தானே ஆரம்பத்தில் சொல்லி வேலை வாங்கினீங்க, இல்லை கட்சியில் எல்லாத்த பாசணும், அப்போ தான் கட்சி வலுவாக இருக்கும், கட்சி எதிர்காலத்தில் நிற்கும், அதெல்லாம் சொன்னீங்க, நம்பி தானே வேலை சொன்னா. ஏய் அதெல்லாம் சொல்லுவோம், செய்ய மாட்டான் போடான்னு எப்படி துரத்தி விட்டுருவாங்க. ஆனால் அப்போதைய அரசியல் 2013 நடந்துச்சு. அப்போதைய அரசியல் அப்போ என்ன நடக்குதோ அது உண்மையாலும் எத்தனை இளைஞர்கள் அப்படி நம்பி போய் வாழ்க்கை இழந்தாங்கன்னு சொல்லிட்டு இழக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக கதை கழுத்து அப்படியே எடுத்து மாடி வச்சிருப்பார். பயங்கரமான ஒரு மோட்டிவான படம் அந்த படம்லாம் உண்மையால். ஆனால் அந்த படம் வந்து 13 ஆண்டுகள் ஆச்சு. இன்றைக்கும் அதே சூழ்நிலை தான் இந்த அரசியல் காலத்தில், இந்திய அரசியல் காலத்தில் இருக்குது. ஆனால் அது எல்லாத்துக்கும் மாற்றாக 100 சீட்டுக்கு மேலே அண்ணா வந்து அப்படியே அள்ளி இறச்சி இளைஞருக்காக இல்லை இறச்சி நேருக்கு நேர் சண்டை போடுங்க, நீங்கள் ஒன்று தான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அள்ளி இறச்சிக்கிற 100க்கு மேலே வேட்பாளர் இளைஞர் வேட்பாளர்களை அறிவித்து பெரும் மாற்றத்தை கொண்டு வைக்கிறார். அதனால தான் சொல்கிறேன், மாற்றம்னா வந்து அது நாம் தமிழர் கட்சி தான். வேறு எந்த கட்சியும் இதை பார்த்துட்டு 1 சீட்டு 2 சீட் பெரும்பாலும் கொடுப்பாங்க தவிர வேறு எந்த ஆரிய திராவிட கட்சிகளால் கண்டிப்பாக வந்து அதை கொண்டாடவும் முடியாது. இன்னொன்று, மாற்றத்தை வெறும் மக்களின் மாநாடு நடக்குது. அது இளைஞர்கள் இளைஞர் பாசறை எப்படி வேலை செய்யுது, மாணவர் பாசறை எப்படி செய்யுது, இளைஞர் தகவல் தொழில்நுட்பத்தில் சுற்றுச்சூழல் பாசையில் வேறு எல்லா கட்சியும் இளைஞர் இருக்கிறாங்க, மறுக்கவே இல்லை. ஆனால் நம்ம நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் எல்லா இளைஞர்களும் எவ்வளோ உணர்வுபூர்வமாக இருக்கிறாங்க அப்படிங்க வந்து நேரடியாக வந்து பாருங்கள் மாற்றுத்தீர்வு. அதனால தான் நான் மாற்றுத்தீர்வு மக்களின் மாநாடு மாற்றம் என்பது எங்களுக்கு உரியதாக நாங்கள் நடத்த முடியுது. நிச்சயமாக வந்து பார்த்து இளைஞர்களுடைய வலுவை தெரிஞ்சுக்கங்க. நாளைய சக்தி இதுதான், நாளைய அரசியல் இதுதான், நாளைய அரசியல் எல்லாமே தான் நாம் தமிழர் கட்சி தான். மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே.